சிங்கப்பூரின் 60வது பிறந்த நாள். இந்த 60 ஆண்டுகளில் நாடு பன்மடங்கு வளர்ந்துள்ளது. லிட்டில் இந்தியா வட்டாரமும் தான். இங்கு 60 ஆண்டுகளாக தாக்குப்பிடிக்கும் வியாபாரங்களை பற்றியதுதான் இந்த தொடர். கடை வீடுகள். கடை வீடுகளில் இப்போது யாரும் தங்குவதில்லை, வியாபாரங்கள் மட்டுமே நடக்கின்றன. ஆனால் ஒரு காலத்தில் குடியிருப்பாகவும் வியாபாரம் செய்யும் இடங்களாகவும் கடை வீடுகள் விளங்கின. அதில் ஒன்று எஸ். சுப்பிரமணியம் கடை. அப்போ பார்க்க போனீங்கன்னா ஒரு 70s பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாபாரம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே இங்கே லோக்கல் வியாபாரம் தான். சிங்கப்பூர் ஆளுங்க தான் வியாபாரம் பண்ணாங்க, பெரிய கூட்டம்லாம் கிடையாது. உள்ளூர் ஜனங்க தான் ஜாமான் வாங்குவாங்க. கடையை காலையிலே தந்துடுவாங்க, 6 மணி 7 மணிக்கெல்லாம் கடையை தந்துடுவாங்க, 8-9 மணிக்கெல்லாம் கடை தந்துடுவாங்க. 80க்கு மேலே தான் அந்த ஒர்க் பர்மிட் ஆளுங்கள்லாம் வந்தாங்க. அதுக்கு மேலே அதோட சேர்ந்து தான் அந்த டூரிஸ்ட் கூட்டம், இந்த நார்த் இண்டியன்ஸ், அதெல்லாம் அதுக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்தாங்க. அதுலேருந்து 80-90 அதிகமான பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கடைங்களும் பெருகி போயிட்டு குடியிருப்பு அந்த இடம்லாம் கடையாயிட்டு. இன்றைய தலைமுறை அறியாத வித்தியாசமான சூழலில் வளர்ந்தவர்கள் இவர்கள். இப்போ அவங்கவுங்க கல்யாணம் பண்ணுறாங்க, தனியாக இருக்காங்க, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் இப்போ தெரியும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு. அந்த காலத்தில் எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இதில் இந்த ஒரு சின்ன கடையில் 10 பேர் 20 பேர் பெரிய ஃபேமிலியே குடியிருக்கும். எல்லோரும் ஒன்றா போய் விளையாடுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விலைவாசி உயர்வால் பல கடைகள் தாக்கு பிடிக்கவில்லை. நாங்கள் முதல் கடை வச்சுருந்த இடம் வந்து 90 ஸ்ட்ராங்கன் ரோட். எங்கள் அப்பா காலத்துலேருந்து அங்கே தான் கடை வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு 1978 வந்து கவர்மெண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் எடுத்துட்டாங்க போது லேண்ட்லார்ட் வந்து வாடகையெல்லாம் கூட்டிட்டாங்க. அப்போல்லாம் வாடகையெல்லாம் வந்து ஒரு கடைக்கு வந்து 120 வெள்ளி தான் ஒரு கடை ஒரு மாதத்துக்கு. அப்புறம் அந்த ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கு பிறகு உடனே ஒரு 3000 வெள்ளி. அப்புறம் இந்த கடையை 116 கடையை நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து 91 இங்கே ஷிஃப்ட் பண்ணோம். இது ஒரு சின்ன கடையாக தான் இருந்தது இந்த கடையில். அப்புறம் நாங்கள் தான் அந்த கொஞ்சம் கடையை பெருசாக்கி ரெனோவேஷன் பண்ணி அப்புறம் அதுலேருந்து நம்ம இந்த கடையை வச்சுட்டு வரோம். தொழிலில் ஆர்வம், பிடிப்பு, மாற்றத்துக்கு தயாராகும் திறன், இத்தகைய கடைகள் இன்றும் நீடிக்க இவை முக்கிய காரணங்கள். செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்.